நல்ல பரமபிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, என்னுடைய திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 43 அதிகாரம் 49 அதிகாரம் 13 வசனம். 15 and 16. தேங்க்யூமா. ஸ்திரீயானவள், இங்கிலீஷில் வாசிக்கலாப்பா. மைக்கில் வாசி. never can a mother forget a nursing child. Can she feel no love for the child she has born? But even if that were possible, I would not forget you. பைபிள் சொல்லுது, never can a mother forget a nursing child. Can she feel no love for the child she has born? But even if that were possible, I would not forget you. அல்லேலூயா. தமிழில் வாசிக்கலாமா? பைபிள் சொல்லுது, தாயானவள், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்துக்கு பிறந்த பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த பிள்ளையை மறந்தாலும், அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை நம்மளுக்கு என்னன்னா, நம்மளை ஒரு நாள் தேவன் மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என்னை மறக்கலான்ட்டு? இப்போ சொல்கிறேன், அப்புறமா செய்தியை முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை மறக்காமல் நடத்தினாருன்ட்டு. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்குது, எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கலாம். Hebrew chapter 6 verses 10. For God is not unjust. He will not forget how hard you have worked for him. பைபிள் சொல்லுது, God is not a God of injustice God, so that he will forget good things. நம்ம செஞ்ச நல்ல காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றது இல்லையா, மறக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. For God is not unjust. He will not forget how hard you have worked for him and how you have shown your love to him by caring for other believers. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எதில் மறக்கிறதுல தெரியுமா? நீங்கள் செஞ்ச நல்லதில் அதில் ஒரு பலன் வருது பாருங்க. அது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்கலனா கர்த்தர் நம்மளுக்கு அந்த பலனை தருவாரா? ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதுல நினைக்கிறார். அப்போ எந்த மாதிரி விதத்தில் மறக்க மாட்டார்னா, பைபிள் சொல்லுது, நீங்கள் பண்ண நல்ல காரியத்தை ஒருவேளை மனுஷன் மறந்திருக்கலாம், உங்களுக்கு திரும்பி செய்கிறதுக்காக, திரும்பி கொடுக்கறதுக்காக, திரும்பி அந்த வார்த்தையில் நன்றி சொல்கிறதுக்காக. ஆனால் பைபிள் சொல்லுது, அவங்களே மறந்தாலும் நான் அதை கொடுக்கறதுக்கு உனக்கு மறக்க மாட்டேன் நினைக்கிறார். அல்லேலூயா. நான் ரொம்ப நம்புகிறேன், கர்த்தர் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த பக்கம் பிரதர் சைடில் அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் மறக்காமல் செய்கிறாரு? மறந்து இருக்கிறவங்களாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் சில வார்த்தைகளை எழுதி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் நான் எழுதலை, இந்த வாட்டி நான் சொல்லியிருக்க ஆசைப்படுறேன். அநியாயமான ஜனங்களை பற்றி பேச ஆசைப்படுகிறேன், நியாயம் உள்ள கடவுளை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். பைபிள் சொல்லுது, a God is not an unjustice God, is a justice God. அப்படின்னா நம்மளுக்காக நியாயமாக பேசுவார். சில பேர் பார்த்தீங்க நியாயமாக பேச மாட்டாங்க, அநியாயமாக பேசிட்டு போவாங்க. முதலாவது அநியாயமாக பார்க்குறப்ப ஜனங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக வார்த்தையை மேனிப்புலேட் பண்ணி பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஜனங்களை பார்த்துக்கிறீங்களா? அவங்க லாபத்துக்காக நீங்கள் பண்ண நன்மையை மறந்துட்டு அவங்க என்னவோ பண்ணதை போல் அவங்க ப்ரிட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள மேனிப்புலேஷன். இது பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம். என்னம்மா நீ அந்த மாதிரி செஞ்சுட்டேன், எனக்கு என்னப்பா அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு பேசுவாங்க. அவங்க ப்ரிட்டெண்ட் பண்ணுறது என்னன்னா, அவங்களே வந்துட்டாங்க பர்சனலாகவே. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அநியாயமான பிள்ளைங்க இவங்களாம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்தது யாருக்காக? பைபிள் சொன்னது தானே, தாய் தகப்பனுடைய கடமை பிள்ளைகளை வளர்க்கணும்னு. நீங்கள் நியாயமாக அந்த வார்த்தைக்காக நீங்கள் செஞ்ச தொட்டு உங்கள் பிள்ளைகள் மறக்கலாம் உனக்கு கொடுக்கறதுக்கு அந்த நல்ல காரியத்துக்காக. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர்களே மறந்தாலும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு மறக்க மாட்டேன்னுகிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா.
அநியாயமான ஜனங்கள்லாம் இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ரூலு, மற்றவங்களுக்கு ஒரு ரூலு. இவங்க யார்? இல்லை மோசஸ், அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும். அவங்கள கேலி பண்ணால், மற்றவங்கள கேலி பண்ணால் அவங்க ஏற்றுக்கணும். அவங்கள கேலி பண்ணால் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. they will be offended. ஏன்னா ஏய் அதெல்லாம் நீ பேசாத. பிலீவர்ஸ் தப்பு பண்ணால் பாஸ்டர் ஏற்றுக்கணும், பாஸ்டர் தப்பு பண்ணால் பிலீவர் ஏற்றுக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? பாஸ்டரே தப்பு பண்ணலாமா? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தியா, பாஸ்டரே தப்பு பண்ணலாமா? பாஸ்டர் யார் ஆக்சுவலாக? அவர் ஒரு மனுஷன், தெரியுங்களா இல்லையா? அவர் ஒரு மனுஷன். அதுக்குத்தான் பைபிள் சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். ஆக்சுவலாக அவங்க பண்ண அநியாயத்தை பாஸ்டர் மூடி மறைக்கணும். பாஸ்டர் ஏதாவது தவறு பண்ணால் அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். இவங்களாம் யாரா? அநியாய ஜனங்கள். they'll have a rule for them. இவ்வளோ தான் நீ என்கிட்ட பேசணும். நான் உன்னை என்னென்ன திட்டலாம், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, என்ன திட்டக்கூடாது. பார்த்துக்கிறீங்களா? இது எங்கே பார்த்துக்கிறீங்க? குடும்பத்தில் ரொம்ப நடந்துக்கும் இல்லையா? நீ அதெல்லாம் பேசாதப்பா. ஆனால் இவங்க எல்லாமே பேசலாம். இவங்க எங்கெங்கேயோ பேசலாம் போகலாம். ஆனால் ஒரு பவுண்டரிக்கு அவங்களுக்கு டச் ஆயிடுச்சுன்னா கோவம் வந்துடும். இவங்களாம் அநியாய ஜனங்க. இன்னொரு அநியாய ஜனம் இருக்கிறாங்க. ரெண்டு பக்கம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் ஒரு பக்கமே நியாயம் பேசின்னுக்குவாங்க. இந்த பொண்ணுங்களாம் ஹஸ்பண்டை சண்டை போட்டுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம சபையில் யாருன்னா சொன்னீங்கன்னா, அநியாயமான பெண்கள் நீங்கள். இல்லைம்மா என்னை சரியாகவே பார்த்துக்கிறது இல்லை. சரியாகவே பார்த்துக்காதவ ஒருத்தட்ட 10 வருஷம் வாழ முடியுமா? ஆனால் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுக்குவாங்க இவங்க? 5 வருஷம் வாழ்ந்துட்டுக்குவாங்க. நல்லா பார்த்துக்காத ஜனங்க கூட வாழ முடியுமா? ஒரு நாள் கூட வாழ முடியாது. கரெக்டாக இல்லைங்களா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அநியாய ஜனங்க. அநியாயமாக பழி போடுவாங்க உங்கள் மேலே. ஏன்னா அவங்க பர்ஃபெக்ட்னு காட்டிக்கிறதுக்காக. என்கிட்ட கூட ஆஃபீஸ் ரூமில் வருவாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணிட்டாரு, எங்கள் ஒய்ஃப் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயத்தில் கூட அவங்கள நம்ப மாட்டேன். 2 பேரும் வரணும். 2 பேரும் வந்த பிறகு தான் ஊஸ் த கல்பிரிட்னு தெரியும். தெரியுதுங்களா? டாக்டர் வந்து கை நோவுனதுமே கை நோக்கு மெடிசன் கொடுத்தாருன்னா அவர் ஃபேக் டாக்டரு. அந்த கை நோக்கு மெயின் ரூட் காசஸ் எங்கே இருக்குதோ அதை கண்டுபிடிக்கிறவன் தான் உண்மையான டாக்டர். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. இவங்க எப்படி இருக்குவாங்கன்னா, 2 சைடு கேட்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஜட்ஜ் பண்ணிட்டுக்குவாங்க. அவ்வளோ ஜல்தி அநியாயமாக ஒரு பழி போட்டுக்குவாங்க. அநியாயமாக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுலாம் எப்படி தான்? அவங்க நார்மலாக ஒரு பிரதர் சிஸ்டராக பேசிக்குவாங்க, இவங்களே கல்யாணம் கட்டி வச்சுட்டுக்குவாங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்து நின்றுக்குவாங்க, அநியாயமாக போயிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க. அதான் சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி அநியாய ஜனங்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், ஆனால் நியாயமான கடவுள் ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார். அல்லேலூயா. அவர் தராசு மாற்ற அநியாயத்துக்கு போவாது. நீதியும் தேவன் அவர். உன்னை மறக்காம உனக்கு கூலியை கர்த்தர் தருவார். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மாற்ற நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. இவங்க 2 சைடு தப்பு என்னன்னு கண்டுபிடிக்காமவே பேசிடுவாங்க. அநியாயமான பேசுங்கெல்லாம் பேசும். ஆமாம் 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 ஆமாம். அநியாயமான ஜனங்க. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படு. இவங்க மறந்தாலும் நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு கடவுள் மறக்காமல் உனக்கு செய்வார். ஆமென். இஃப் திஸ் பீப்புள், அன்கிரேட்ஃபுல் பீப்புள், அன்ஃபேத்ஃபுல் பீப்புள், இந்த மாதிரி ஜனங்க ஒன்று மறந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் பெரிய அன்பில் இந்த உலகத்திலே பெரிய அன்பு இந்த உலகம் எது கொண்டாடுதுன்னா அம்மா அப்பாவின் அன்பு தான். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் இந்த அம்மா அப்பாவுடைய அன்பை வச்சு தான் ஆண்டவர் அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். தாய் தன் பிள்ளையை, பிள்ளையை தாயை மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்ல. எதில் மறக்கிறதில்ல தெரியுமா? நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தில் உங்கள் குடும்பத்தை உனக்கு பிறந்த பிள்ளைங்க மறந்துருக்கலாம்,
உங்கள் அக்கா தங்கச்சி மறந்துருக்கலாம். நீ எவ்வளோ நன்மை பண்ணி உங்கள் தங்கச்சிக்காக ஓடிக்குவே, உங்கள் அக்காக்காக ஓடிக்குவே. ஆனால் உங்கள் அக்கா வந்து ஒரே நிமிஷத்தில் அநியாயமாக உன் மேலே ஒரு பழியை போட்டுட்டு மறந்துருக்கலாம். ஆனால் கவலைப்படாத, நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தராசில் நிற்கும் போது கரெக்டாக தெரியும் யார் நீதி உள்ள நியாயாதிபதி என்று. ஆமென். அவர்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கும் செயலுக்கும் கர்த்தர் கூலியை தருவார் என்று பைபிள் சொல்லுது. ஆமென், ஆமென். அதனால சில பேர் என்ன ஆகிட்டுக்குவீங்கன்னா, இந்த மாதிரி ஜனங்களை பார்த்து நல்லது பண்ணுறதை நிறுத்திட்டுக்குவீங்க. நீங்கள் நல்லது மனுஷனுக்கு பண்ணுங்க, ஆனால் கடவுளை நேசி பண்ணுங்க. மனுஷன் உனக்கு தரலைன்னா பரவாயில்ல, கடவுள் உனக்கு தருவார். எனக்கு தந்துக்கிறார் பிரதர். என் மேலே அநியாயமாக பழி போட்டு எத்தனையோ பேர் போய்கிறாங்க என்னை விட்டு. அவங்க பண்ண தப்பை வந்து நாங்கள் மூடி மறைக்கணும். ஆனால் நாங்கள் எதனா தப்பை பண்ணால் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுவாங்க. பட் நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் கூட நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், என்னோட கூட ஊழியம் பண்ணியிருந்தார். சடனாக அவர் என்ன வந்து சொல்லிட்டாருன்னா, இது ஊழியம் இல்லைன்ட்டார். இது ஊழியமே இல்லைன்ட்டார். எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. ஏன்னா என்னை கூப்பிட்டு இந்த கர்த்தர், எனக்கு வார்த்தை கொடுத்த இந்த ஆண்டவர். அல்லேலூயா. போன வாரம் கூட நான் ஹாஸ்பிட்டலில் போய் 7th டேல ப்ரீச் பண்ணிட்டு வரும்போது அவங்களாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூ ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி. நாங்கள் என்ன மாதிரி ஊழியம் பண்ணின்னுக்கிறேன்? நாங்கள் அற்புதமான ஊழியத்தை நீ பண்ணின்னுக்கிற. அதோ யாரோ பண்ணாத ஊழியத்தை நீ பண்ணிக்கிற. டாக்டருங்க சொல்கிறாங்கம்மா, பெருமைக்காக சொல்ல, என்னை கூப்பிட்டு ஒரு உண்மை உள்ளவர்னு உனக்கு சொல்கிறேன். ஒரு வார்த்தை ஒருத்தர் தப்பாக பேசினா பரவாயில்ல, உன்னை உயர்த்ததுக்காக கர்த்தர் பல பேரை வெளியே வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கவலைப்பட. இவர் அநியாயமாக என்னை விட்டு போயிட்டார். 2 பேருக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா போகிறதோ இல்லை அது பண்ணுறதோ வேற மாதிரி. யாரோ ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரா, பாஸ்டர் தாடியை வச்சுன்னு இருக்கிறாரு. நானே சைனா தாடியை வச்சு எப்படியோ பொழிச்சுன்னு இருக்கிறேன். இந்த தாடி மேலே கூட ஒரு பொறாமை பாரு பிரதர். தாடி வச்சுன்னு இருந்தால் பாஸ்டர் இல்லையா? இமான் மாதிரி தாடியே இல்லாத இருக்கணுமா? நான் இந்த மாதிரி கோட்டு போட்டால் ஊழியக்காரன் இல்லையா? ஒயிட்டாக இருந்தால் தான் நான் ஊழியக்காரனா? அப்படி அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நல்லா தான் இருந்தார், அதான் சொல்கிறேன் இல்லைங்களா? ஆதாம் ஏவல் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க சேர்ந்தாங்க பாரு ஒரு கூட்டத்துக்கு கூட. பாம்பு காது குத்தி கேட்டாங்க பாரு, கெட்டு போயிடுச்சு. ಇವ್ರು ಕೂಡ நல்லா இருந்தார். ஒரு ನಾಗ ಬಂದು ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದೆ. ಚೆನ್ನಾಗಿದ್ರು ಇವರು ನನ್ನ ಜೊತೆ. ப்ரேயர் பண்ணார். அப்புறமா என்ன ப்ரேயர் பிரதர், வாங்க பிரதர் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு ப்ரேயர். நாங்கள் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவோம். என்ன ப்ரேயர் பண்ணுறாரு தெரியுமா? எஸ்அப்பா நான் வில்லி பிரதரை பிரியிரோப்பா. என்ன மாதிரி ப்ரேயர் பிரதர் இதெல்லாம்? அநியாயமான ப்ரேயர் இல்லை, சில அநியாய ப்ரேயர் கூட இருக்குது. அது கூட சொல்கிறேன் கடைசியில் கேளுங்க. நான் என்ன இவர் கூப்பிட்டு என்ன இப்படி கூட ப்ரேயர் இருக்குதா அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டம். நம்பின்னு இருக்கிறீங்க. வெளியே உலகத்தில் இருக்கிறவன் ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அவன் கடவுளை பற்றி தெரியாதவன், சத்தியத்தை தெரிஞ்சுங்க, ஊழியத்துக்காக வாழ்ந்தேன், கடவுளுக்காக வாழ்கிறேன். இவங்களே இந்த மந்திரவாதிங்க மாதிரி மாறின்னு இருந்தாங்கன்னா யாரை தான் இந்த உலகத்தை நம்புறது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா என்ன சொன்னாங்களா லாஸ்ட்டில், அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, அவருக்கு ஒரு பாஸ்டர் கையை மேலே வச்சு சொன்னாரா, நீ இந்த மாதிரி மலேசியாவுக்கு போயின்கிற, பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோ, உன் ஆண்டவர் நீ அவரை விட்டால் தான் நீ பறக்க போகிற அப்படின்னுக்கிறாரு. சரி, நான் என்னத்துக்கு அவர் ரக்கையை நான் ஓடிக்கணும்? பாருங்க பிரதர், நானும் என்ன பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வர்ஷிப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போது அநியாயமாக விட்டு போயிட்டாரா? சரி, நானும் விட்டுட்டேன். அவர் மேலே எனக்கு எந்த கிரட்ஜஸ் கூட இல்லை. எதனா ஒரு நல்ல வேலிட் ரீசன் சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல இல்லையா? யாரோ வந்து என்னவோ சொன்னாங்கன்னா, இப்போ தாஜ்மஹால்கிட்ட போயிட்டு பெனி இல்லையா, தாஜ்மஹால் போய்க்கிறாரா? தாஜ்மஹால்கிட்ட பெனி போய் ஃபோட்டோ போட்டுக்கிறாரு. தாஜ்மஹால் பெனி தாவாது. ஆனால் தாஜ்மஹால் கூட என்ன நினச்சின்னுக்கிறீங்க? கல்ற அது மனுஷன் கூட அவ்வளோதான். வெளியே தாஜ்மஹால் மாதிரி தான், உள்ள ஃபுல் சுடுகாட் தான். என்ன தான் வெளியே டெக்கரேஷன் ஆயிருந்தால் அந்த மனசுக்கு இது பாரு கார்பரேஷனு ரொம்ப டேஞ்சர். அநியாயமான ஜனங்களை பற்றி பேசுகிறேன். நீங்கள்லாம் நல்லவங்க, நான் நம்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லிட்டார் பிரதர். ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. கேரல்ஸ் பாடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த டைமில் தான் யாரோ வந்து என்னென்னவோ ஹெல்ப் பண்ணாங்க. கர்த்தர் அனுப்பிக்கிறார் அவங்களெல்லாம். இப்போ பார்க்குற அவர் எங்கே ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா மலேசியாவுக்கு நிற்கிறாங்க. அவருக்கு எங்கள் ஊழியம் கெட்ட ஊழியம், அவரது பரிசுத்த ஊழியம்.
இப்போ மலேசியாவில் இல்லை, ஒரு மலேசியாவில் நெல்லிங்கிறாரு. நானே ஒரு 40 வாட்டி போயிட்டு வந்துக்கிறேன் பிரதர் ஃப்ளைட்டில். மனுஷன் சொன்னது பொய்யின் கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. உன்னை அழைத்தது உண்மைனா மறக்காம உன்னை நடத்துவார். எல்லா உறவுகள் உன்னை விட்டு போனாலும் சரி, உன் நன்மையை பெற்றுக்கொண்டு போனாலும் சரி, கவலைப்படாத. உனக்கு பரலோகத்தை என் தகப்பன் அனுப்புவார். அல்லேலூயா. அம்மாங்களை பார்த்து சொல்ல, உன் பிள்ளை உன்னை கவனிக்கலன்னா கூட கவலைப்படாதம்மா. உங்கள் பொண்ணு உன்னை பார்க்கலன்னா தைரியமாக சொல்லு. உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர், உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். அவங்க மறந்தாலும் உன்னை பெற்று வளர்த்த என் ஏசப்பா இருக்கிறார். அவர் உன்னை வளர்ப்பார், அவர் உன்னை நடத்துவார் பிரதர். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு பக்கமே பார்க்காம பேசுங்க அநியாயமான ஜனங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க, நானும் என் கணவனை பிரிஞ்சதுக்கு காரணம் எங்கள் அம்மான்னு சொன்னாங்க ஒரு பொண்ணு. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கும் என் கணவனுக்கு பிரியும் போது எங்கள் மம்மி தான் சொன்னாங்க, என்னை விட்டுட்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. என்னைக்கு எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களோ, கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளையா இல்லை, நான் பாரமாக மாறிட்டுக்கிறேன். எப்போவுமே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், அந்த பொண்ணை சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நான் கல்யாணம் கட்டின வீட்டில் கூட உன்னால் வாழ முடியல, இதுக்குனால தான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாம். அப்போது ஒரு நாள் ஒரு ரிக்ரெட்டுக்கு வந்து அவங்க மன திரும்பினாங்களாம், அவங்க கணவன்கிட்ட போய் சேரணும்னு. அவ்வளோ ஜல்தி பார்த்தா அவருக்கு இன்னொரு கல்யாணமே ஆகிட்டு இருந்துச்சான். அநியாயமாக ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. ஆனால் நியாயமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுக்குவாங்க, அநியாயமாக பேசிக்குவாங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னொரு அநியாயமான ஜனங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் அவங்கள பற்றி தப்பாக பேசிக்குவாங்க. இவங்களுக்கு என்னென்னா, அவங்க மேலே எல்லாரும் வெறுக்கணும், அவங்க மேலே என்ன வரணும், ஒரு கெட்ட பேர் வரணுன்றது ஒரு பெரிய ஆசை அவங்களுக்கெல்லாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்குவீங்க இந்த மாதிரி ஜனங்களாம். வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லது தான் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு. ஆனால் அவங்க பேசுறது வந்து உங்கள் காதுக்கு வந்து விழும். கவலைப்படாதீங்க, உன்னை நடத்துகிற ஒரு கர்த்தர், உன்னை மறக்காமல் அதுக்கு கூலியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீங்கள் எதுக்கெல்லாம் நல்ல காரியத்துக்காக கஷ்டப்பட்டியோ என்னை நேசித்து அதுக்கு நான் உனக்கு பதில் தர நினைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அநியாயமான ஜனங்க. இயேசு மேலே எப்படி அநியாயமாக பழியை போட்டாங்க, அந்த மாதிரி உங்கள் மேலே கூட என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நல்லது தான் பண்ணிக்குவீங்க மனசார அவங்களுக்கு. ஆனால் அத்தை ஒரு அட்வான்டேஜை எடுத்து என்ன பண்ணுவாங்க, காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அநியாயமான ஜனங்க. ஆனால் அந்த அநியாயமான ஜனங்க மத்தியிலே நியாயமாக ஒருத்தர் ஒன்று கூலி தருவார். அவர் தான் நம்ம ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா. இவங்க நம்மளுக்கு செய்ய மறந்தாலும் எங்கள் அப்பா மேலேருந்து செய்ய எனக்கு மறக்கலை. இன்றைக்கி அவர் ஊழியத்தை விட்டுட்டு இருக்கிறார் பிரதர். ரொம்ப மனசு கஷ்டமாகுது எனக்கு. நல்லா ஓடினு இந்த மனுஷன். பவுல் சொல்கிறார், நல்லா தன்னடா ஓடி இந்த யாரா அவனை நிறுத்துந்துன்னு கேட்குறாரு. நான் அப்போ ஆரம்பிக்கும் போது 20 பேர் காணிக்கைக்காக போக மாட்டேன், ஜனங்க சாப்பாடு தராங்கன்னு போக மாட்டேன், ஒரே ஒரு பையன் என்னை மாதிரி ஒருத்தன் மாறணும்னு போவேன். 12-11 மணி வரைக்கும் உட்காந்து ஊழியத்தை பண்ணிட்டு வருவேன். எங்கள் ஆண்டவர் எனக்கு கனப்படுத்திக்கிறார் பிரதர். இன்னைக்கு என்னை இப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஜனங்க மறந்துட்டாங்க, கர்த்தர் மறக்கலை. இன்னைக்கு உங்களை பார்த்து கூட சொல்கிறேன், எல்லாரும் மறக்கலாம். Everyone in this world may forget your good things. They will talk only about your bad things. But don't worry, he is very rude ன்னுவாங்க. அவர் ரொம்ப ரூடு. ஆனால் அந்த ரூடு அந்த மனசு கொஞ்ச நேரம் இருந்தால் கூட மிச்ச நேரத்தில் என்ன இருக்குது, சில பேர் சொல்லுவாங்க இவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர். எப்போனா வந்துட்டு இந்த ஷார்ட்டாக போயிடுதில்ல, அதே ஃபாலோ பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணலாம் இல்லையா. ஷார்ட்டாக வந்துட்டு ஷார்ட்டாக போகுது. ஒருத்தர் வருஷம் முழுத வச்சு பழி வாங்குறாங்க, அவங்க தான் பெரிய டேஞ்சர். ஜீசஸ் கூட கோவம் வந்துச்சு தெரியுங்களா, தெரியலையா? ஜாட்டி எடுத்து விட்டார் அடி, மனுஷனாக இருக்கும் போது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கோவம் வரும். கோவம் வர்றது கெட்டதுன்னு சொல்ல, கோவம் வந்தாலும் பாவம் செய்யாதன்னுக்கிறார். கோவம் வரும், ஆனால் அதை என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்ய. பைபிள் சொல்லுது, கணவன் மனைவிக்கு நீங்கள் அந்த மாதிரி சண்டை வந்தால் சூரியன் கீழே வரதுக்கு முன்னாடி சாரி கேளுங்க. எவ்வளோ கோவம் ஜல்தி கோவப்படுறீங்களோ அவ்வளோ ஜல்தி சாரி கூட கேட்டுருங்க, முடிஞ்சிட்டு கதை. ஆனால் அநியாயமாக போய் பழி செலுத்துவாங்க. இவர் ரொம்ப கோவக்கார், இந்த பொண்ணு ரொம்ப கோவக்கார்ச்சி.
ஆனால் கோவக்கானால கொழும்பு கிளும்பெல்லாம் பண்ணி கொடுத்துக்குவாங்க. கோவக்கா தானே அது பேர். அக்கா கோவமாக இருந்தாலும் கோவக்கால பண்ணி கொடுத்துக்குவோம். அவன் ஹஸ்பண்ட் அதை போய் சொல்ல மாட்டார், அநியாயமாக போய் சொல்லின்னு இருக்கார் வெளியோ. என் பொண்டாட்டி ரசம் தண்ணி மதிக்குது, டால் நல்லா இருந்து இல்லையா, 3 சாப்பிட்டீங்களே சப்பாத்தியில் தொட்டு தொட்டு நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தாங்களே, மெலிசாக கல்யாணம் போது இருந்தீங்க, சாப்பிட்டு மோட்டாயிட்டீங்களே. ஒய்ஃப் அவங்க கூட அநியாயமாக பேசுவாங்க பார்த்தீங்களா. நான் எப்போவுமே கேட்டுங்கிற ஒரு துணி கூட வாங்கி தரல. 6 வருஷமாக துணி இல்லாத எப்படி வாழ்ந்தீங்க அப்போது? 7 வருஷமா என்ன அநியாயமாக பழி போடுவாங்க பார்த்துக்கிறீங்களா. அந்த மனுஷனா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையா. இவங்க விதான் சகோதரிலேருந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் கடைக்கு யாருமா போய்க்குவாங்க. ஒரு மசால் தோசை வாங்கினா கூட இன்றைக்கி 100 ரூபான்றாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க? அநியாயமாக போய் சொல்லாதீங்க உங்கள் மேலெல்லாம். உண்மையான கிறிஸ்தவராக வாழுங்க. அல்லேலூயா. அவங்களும் உங்கள் வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணிக்கிறாங்க. தியாகம்லாம் பண்ணாமல் யாரும் வாழ முடியாதுமா. ஒன்றுங்களை கூட பண்ணிக்கிறாங்க பிரதர், ரொம்ப பண்ணிக்கிறாங்க. அநியாயமாக போய் அவங்க மேலே பழி செலுத்தாதீங்க. உண்மையான கிறிஸ்டியனாக வாழுங்க. உங்கள் தாய்ங்க மேலே போய் அநியாயமாக பழி போடாதீங்க. உங்கள் அப்பாங்க மேலே போய் அநியாயமாக பழி போடாதீங்க. அதெல்லாம் உண்மையான கிறிஸ்டியனுக்கு அழகு இல்லை பிரதர். ஆனால் பரவாயில்ல, அம்மாங்கள் சொல்கிறேன், நீதி நிமித்தமாய் உபத்திரப்படுறவர்கள் நம்மளாம் பாக்கியவான்கள். அவர் ஒரே ஒரு வர்ஷிப்பர் தான் விட்டு போனார். எவ்வளோ வர்ஷிப்பரை கர்த்தர் எழுப்புகிறார், எனக்கு மறக்காமல் அனுப்பியிருக்கிறார். ஏன்னா என்னை கூப்பிட்டு ஒரு உண்மை உள்ளவர், உங்களையும் கூப்பிட்டு ஒரு உண்மை உள்ளவர் பிரதர். ஒருத்தர் பண்ணலன்னா, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா 100 பேரை கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அனுப்புவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அநியாய ஜனங்கள்லாம் இப்படி தான் இருப்பாருங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க அநியாய ஜனம். எப்படின்னா, பண்ணாத தப்பை அவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, நீங்கள் தப்பு பண்ணல தானே, தைரியமாக இருங்க. நான் கூட ஆண்டவர் கேட்டேன், நான் தப்பான ஊழியம் பண்ணலப்பா, நான் உண்மையான ஊழியத்தான் உனக்கு பண்ணேன். நீ சொன்ன ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகம் சந்தோஷப்பட. நான் கேட்டேன், ஜீசஸே என்னை இவ்வளோ சந்தோஷம் வச்சிருக்கிறியப்பா, உன்னை சந்தோஷப்படுறதுக்கு நான் என்னப்பா பண்ணிட்டோம்? ஒரே ஒரு பாவி தெரிஞ்சுனா போதடா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனார். அப்போ தான் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். ஆனால் இது அனுபவம் பெற்றவனுக்கு தான் அது என்னன்னு தெரியும். அதுக்குள்ளே இல்லாதவனுக்கு அதை பற்றி தெரியாது. வெளியே பார்த்ததுமே பிரதர் இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தரகிற ஒரு மேலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்கிறாங்க அநியாயமாக ஜனங்க. அவங்க எப்படி பேசுவாங்களா பாருங்க, உண்மையை மறைச்சிடுவாங்களா. பாதி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி எது மாற்றம் அவங்களுக்கு லாபமாகுதோ அதை கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லினே நிற்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷைனி ஆனி தானேம்மா நீங்கள்? ஷைனி இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சிச்சு, ஆனால் அது கொஞ்சம் கொழும்பில் கொஞ்சம் காரம் இருந்துச்சு, சரியாக பார்த்துக்கோ. ஒரு பிசாஸ் வரும், பார்த்தியா என்ன சொல்லிச்சு உன்னை பற்றி? கொழும்பில் அப்போத்துலேருந்து சொல்லினே இருக்குது, கொழும்பில் காரம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னது? கொழும்பு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு. ஆனால் இந்த உப்பு என்ன பண்ணிக்கிறாங்க, வெறும் உப்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ குடும்பம் பிரிஞ்சுக்கு தெரியுமா? நீங்கள் ஃபுல் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பாக சொல்லிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அந்த ஒரே ஒரு எழுத்துனால அது தப்பாயிடுச்சு. அவங்க அந்த மாதிரி எடுத்துன்னு உங்கள்கிட்ட பொர்ட்ரைட் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கு தான் உஷாராக இருங்க. மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட காதில் சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட 100% சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு பாஸ்டருடைய பேனர் பார்த்தேன், MESSAGE மெசேஜ் பை பாஸ்டர்ன்னு போட்டிருந்தாங்க. ME எடுத்துட்டு MA போட்டுக்கிறார், பிரிண்ட் அடிக்கிறவர். அவ்வளோ பெரிய பேனரில் பாஸ்டர் ஃபோட்டோவை போட்டு மசாஜ் பை பாஸ்டர்ன்னு போட்டுக்க. ஒரே ஒரு வார்த்தை அவர் எவ்வளோ கெட்டுன்னா ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா பிரதர்? அதனால் சில ஜனங்களுக்கு ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க,
ಯಾವುದು ಅವ್ರನ್ನ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರುತ್ತೆ ಅದು ಹೇಳಲ್ಲ. எது அவங்க மேலே கெட்ட பேர் வருது அதை கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜனங்க மத்தியில் எப்படி ஊழியம் பண்ணுவீங்க? பண்ணுங்க பண்ணுங்க. உனக்கு பலன் தருகிற ஒரு தேவன் அவர். எப்படி நல்லது பண்ணுவீங்க? பண்ணுங்க. உனக்கு பலன் தருகிற ஒரு தேவன் அவர். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவங்க மறந்தாலும் நான் உனக்கு மறக்க மாட்டேடா. எவ்வளோ துரோகம் நடந்துக்குது, எவ்வளோ அவமானம் என் லைஃப்பில் நடந்துக்குது. அதுக்கு பதிலாக எனக்கு ரெட்டை தனியாக தான் கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட செக் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ அநியாயமாக பேசிக்குவாங்க பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்களை வளர்ச்சி யாருன்னா ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சா? அவங்க முன்னாடி உங்களை தான் கர்த்தர் உயர்த்தி நிற்கிறார். மறக்காம உயர்த்தி நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. The author says, for God is not an injustice God. He will never forget how hard you have been worked for Him and how you have shown your love to Him by caring for other believers. You love Jesus, so you obeyed the voice of God. என் அக்காவுக்கு துரோகம் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் ஏசப்பாவை நான் நேசிச்ச தொட்டு தான். அதனால தான் நீங்கள் செஞ்சீங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. ஆனால் அக்காவே துரோகம் பண்ணி வச்சுப்போம். ஆனால் பைபிள் சொல்லுது, அக்கா பண்ணாலும் பரவாயில்ல விடுமா, தங்கச்சி பண்ணிட்டாங்களா பரவாயில்ல விடுங்க, அண்ணன் தம்பி பண்ணிட்டாங்களா பரவாயில்ல விடுங்க. சொத்து பிரச்சனையில் தான் தெரியும், பணம் வரும்போது தான் அது என்னென்னு ஆகும் இல்லையா? அப்போல்லாம் இதெல்லாம் ஆகும். அந்த டைமில் தான் உனக்கு மறக்காமல் ஆண்டவர் கூலி தருவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. சில பேர் அநியாயமாக ப்ரேயர் பண்ணுறதை பார்த்துக்கிறீங்களா? கடவுளை பார்த்து கேட்குவாங்க, என்ன இவருக்கு நான் எவ்வளோ பண்ணிக்கிறேன், காணிக்கையை போட்டுக்கிறேன், கசமாக பார்க்க கொடுத்துக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பைபிள் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு வரேன், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஒன்றுமே பண்ணலையா? வரீங்களா என் கூட ஊழியத்துக்கு? வாங்க காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னு. அப்போ சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் ஒரு பிரதர் வந்தார், வந்து சொல்லிட்டு சாவுக்கு தான் போனார். ஏதோ அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையா, அவங்க பொண்ணை வெளியே தள்ளிட்டு கதவை சாத்தி 5 நிமிஷத்தை செத்து போயிட்டாரா. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் செய்யலேன்ட்டு உங்களுக்கு? உங்கள் வீட்டில் சண்டை நடக்கலையா? உங்கள் வீட்டில் போராட்டம் நடக்கலையா? செத்தா போனீங்க. சாவுற நிலைமையில் இருந்து கர்த்தர் வந்து காப்பாற்றினார் தானே. காசு இல்லை கரெக்டு, ஆனால் நாடி நரம்பு எல்லாம் ஒர்க் ஆகின்னு இருக்குதுல்ல. ஹல்லேலூயா. வண்டி இல்லை தானே, கால் கொடுத்துக்கிறாருல்ல, நொண்டி இல்லாமல் இருக்கிற தானே. சந்தோஷப்படு. அநியாயமான ஜெபத்தை ஜெபிக்காதீங்க, கர்த்தருக்கு பிடிக்காதது. ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் இருந்தா ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? அதுக்கு தான் நீ அப்படி இருக்கிற, கடவுள் இல்லைன்னு. அநியாயமாக ஆண்டவர் மேலே பழிய போடுவாங்க. ஏசப்பா மேலே என்ன பழிய போட்டாங்க? இன்னொன்று கூட சொல்லுவாங்க, கடவுள் ஏன் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, அவங்கள மாற்றம் ஆசீர்வதிக்கிறாரு. இது வைத்தறிச்சல் ஆசீர்வாதம். அவங்க உழைச்சாங்க, அதோடைய பலனை புசித்தாங்க. நீங்களும் உழைங்க, நீங்களும் புசிப்பீங்க. பைபிள் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ கை பிரயாசப்படு. மற்றவங்க மேலே ஏன் பொறாமப்படுற? ஏன் பாஸ்டர் செம்மன் கலர் பிளேசர் போட்டுங்க பொறாமப்படுற? நீ கஷ்டப்படு, உனக்கு கர்த்தர் தராரு. உனக்கு தரலன்னா நீ செய்யலை, நான் செஞ்சேன், கர்த்தர் கொடுத்தாரு. வேலைக்காரனுக்கு கூலியை கர்த்தர் தருவார். கரெக்டாக இல்லைங்களாம்மா? அந்த மாதிரி ப்ரேயரெல்லாம் பண்ணாதீங்க, அது அநியாயமான ஜெபம். நியாயமான தேவன் அவர், அவங்களுக்கு பண்ணுறாரு, உனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு அவர் சுறுசுறுப்பாக்குறாங்க, நீ சோம்பேறியாக்குற. அல்லேலூயா. பாத்தியா இப்போ அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் வருஷ கணக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு பதிலே வரலன்னு சில பேர் சொல்லுவாங்க. பதில் வரலையா? பைபிள் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணி கூட உங்களுக்கு பதில் ஏன் வரலன்னா, நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற மாட்டீங்களா? உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் ஆசையெல்லாம் எங்கே பற்றி லைஃப் லாங் வந்துக்குது? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆசை வந்துக்குதா? லைஃப் லாங் நிலைக்குதா? ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு என்ன ஆசை வருது? நான் காலேஜுக்கு போகணும், யூனிஃபார்ம் ஸ்டாப் பண்ணிட்டு கலர் ட்ரெஸ் பண்ணணும், பென்சில் எழுதுனவனுக்கு பெனில் எழுதணும்னு ஆசை வருது. காலேஜுக்கு போயிட்ட பிறகு என்ன ஆசை வருது? நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசை வருது. சம்பாதிச்ச பிறகு என்ன ஆசை வருது? நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசை வருது. ஆசையை தீர்றதில்லை பிரதர். வயசானவுக்கு என்ன ஆசை தெரியுமா? எங்கே மாறணும்னு ஆசை. எங்கே இருக்கிறவனெல்லாம் இன்னைக்கு வயசானவ மாதிரி ஆகணும்னு ஆசை.
அதுக்கு தான் சொல்கிறேன், அநியாயமான கடவுளை போய் பழி போடாதுங்க. கடவுள் போகிற எனக்கு இவ்வளோ வருஷமாக கேட்டுனேக்கிற பதிலே தர மாட்டாரு. கரெக்டாக கேளு, கர்த்தர் பதில் தருவார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற கேளு, உனக்கு தரார் ஆண்டவர். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமென் அல்லேலூயா? சில பேர் அநியாயமாக ஆண்டவர்கிட்ட கேட்குவாங்க, கெட்டவெல்லாம் நல்லாகிறேனே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? எங்கே போய் பார்த்தீங்க கெட்டவன் நல்லாகிறது? எங்கே பார்த்தீங்க? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவன் நல்லாகிறான்ட்டு? எதை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லாத காசு அவங்கள்ட்ட இருக்கிற தொட்டு நல்லாகிறன்றீங்களா? செக் பண்ணி பாருங்கள். அதே காசு அவன் வீட்டில் நிம்மதியை கெடுத்துட்டுக்குது அவனுக்கு. புரியுதுங்களா? நான் சொல்லிட்டா உண்மையான பணக்காரன், உண்மையான சந்தோஷமான பிள்ளை யாருன்னா கடவுள் வீட்டில் இருக்கிறவன் தான் உண்மையான சந்தோஷம். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடவுள் மறந்துட்டார் என்னன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டார், என்ன மறந்துட்டார் ஜீசஸ். கடவுளெல்லாம் இல்லை. மறந்துட்டார்னா எங்கே இருக்கணும் நீங்களா? கல்றில் சொன்னாங்க பாரு, கரெக்டாக. அவர் மறந்துட்டார்னா முடிஞ்சிச்சு கதை, தெரியுங்களா? அவர் மறக்காமல் உனக்கு செய்கிறார். ஈவன் தோ யூ ஆர் அன்ஃபேத்ஃபுல், காட் இஸ் ஃபேத்ஃபுல் டு யூ. ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், தயவு செய்து ஆண்டவர் மேலே அநியாயமாக பழி போடாதீங்க. அநியாயமாக ஒரு குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க. சில அம்மாங்கெல்லாம் மாமியாருங்க சொல்லலை, கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, அது வந்துச்சுப்பா, என் பையனை என்கிட்ட இந்த பிரிச்சிடுச்சுப்பா. நான் கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் கட்டிக்கினீங்களே உங்கள் ஹஸ்பண்ட்டை, நீங்கள் பிரிக்கலையா? வச்சுக்கினீங்களா? விட்டுட்டிங்களா அவங்கள்ட்ட மம்மிக்கிட்ட? யாரும் பிரிக்க மாட்டாங்க. அநியாயமாக பேசாதீங்க. அவங்களாம் பிரிக்கிறது இல்லை. அது டைம் வரும்போது நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்பலைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனை. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் திட்டங்களை மாற்றிக்கங்க. வசனம் தான் உண்மை. மாம்சமாக்குற உறவெல்லாம் பிரிஞ்சு போயிடும். மாம்சமாக்குற உறவெல்லாம் பிரிஞ்சு போயிடும். இப்படின்றதுக்குள்ளே பிரிஞ்சு போயிடுது. ஒரு ஃபேமிலிங்க என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க என்கிட்ட, 2 வாட்டி ஃபோன் பண்ணி கூட எடுக்கல பிரதர். அதுக்கு தான் நான் உங்கள் வீட்டு வாசலில் வர்றதில்லை பிரதர். உங்கள் வீட்டு வாசல்ல நான் சொன்ன ஜன்னலூர்லேருந்து வந்துடலாமே. எங்கே ரோஷம் இருக்குது பாருங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், ஏங்க சிஸ்டர் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு. பாத்ரூமில் இருந்தால் யார் பிரதர் ஃபோன் எடுக்குவாங்க? சில பேர் பாஸ்டருங்க கூட சொல்லுவாங்க, ஏன்னா பாஸ்டர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. 24 hours பாஸ்டர் ஃபோன் கேவா ப்ரேயர் பண்ணுங்க, சோத்திரம் சோத்திரம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களுக்கு குடும்பம் இருக்குது. நாங்கள் அவங்கள பார்க்குவோம். கால் எடுக்கலைன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க ஆண்டி? அவங்க அந்த ஆண்டி நான் பேசுறதுக்கு பதில் ஆண்டி பேசுது என்ன சொல்லுது? பிஸியாக இருக்கிறேன். அவங்க தான் சொல்கிறாங்க, காதை விட்டு கேளுங்களேன். அதெல்லாம் கேட்காது. இதெல்லாம் அநியாயமாக பேசினோம் காணிக்குவாங்க. அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், சிஸ்டர் அவன் ரெஸ்ட் ரூமில் இருந்தாங்களா, அதனால நான் ஃபோன் எடுக்கலை சிஸ்டர் அப்படின்னா. எப்படி பிரதர், இவ்வளோ நாள் எடுத்தாங்க, இவ்வளோ நாள் வரல அந்த டைமுக்கு, இப்போ வந்துடுச்சு, என்ன பண்ணுவாங்க? உறவே பிரிஞ்சிச்சுமான்ற. அக்கா தகச்சிகளே, ஒரே ஒரு மிஸ்டு கால் போதும் உங்கள் சோழியை முடிக்கிறதுக்கு. அநியாயமான ஜனங்க மத்தியில் நியாயமான கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை அவங்க எனக்கு பின்னாடி பேசிட்டாங்க பிரதர், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அது துக்கம் அடிச்சுன்னு வருது பிரதர். எனக்கு பின்னாடி பேசிட்டாங்களா? இவ்வளோ நாள் முன்னாடி நீங்கள் நல்லவங்கன்னு எவ்வளோ வாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் துக்கம் வர்றது இல்லையா? ஆமாம் பேசிட்டாங்க தான், என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கோவம், பேசிட்டாங்க. கோவம் வந்தால் நீங்கள் பேச மாட்டிங்களா? நீங்கள் பேசும்போது நியாயம், அவங்க பேசுனா அநியாயம். என்ன நியாயம் இது? சில வைஃபுங்களாம் சொல்லுவோம், உங்கள் மம்மி அப்படித்தான், உங்கள் டேடி அப்படித்தான். ஹஸ்பண்ட், உங்கள் மம்மி அப்படி. எங்கள் அம்மா பற்றி பேசாத, எங்கள் அம்மா பற்றி உனக்கு ரைட்ஸே இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்க அம்மா பற்றி பேசலாம், அவங்க அப்பா பற்றி பேசலாம்.
மா கையெடுத்து கும்புறு, நீ வாயை அடுக்குனா சரி, இல்லை டேஞ்சர் டேஞ்சர்மா. உன் கூட எந்த பையனும் இருக்க மாட்டான், எழுதி வச்சு தரேன். நீ நினைக்காத உன் அழகு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் உன் வாய் சரியில்லை உன் வீடை இடிஞ்சு போயிடுன்னு பைபிள் சொல்லுது. வந்தால் உன் மாம்ச ஆசைக்காரன் ஒருத்தன் வருவான், தீர்ந்துச்சுன்னா உன்னை விட்டு போயினேக்குவான். பிரதருக்கும் சொல்கிறேன், உங்கள் வாயை கூட என்ன பண்ண அநியாயமாக பேசுறது நிறுத்திட்டு நல்லபடியாக ஒழுக்கமாக தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து காட்டுங்க. அல்லேலூயா. நியாயத்துக்கு நில்லுங்க. அநியாயம்னா அநியாயம்னு சொல்லுங்கள். சும்மா ஒருத்தர் நீங்கள் நல்லவங்களா ஒருத்தருக்கு மற்றவங்களை கெட்டுதான் மாற்றாதீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மற்ற குடும்பத்தை கெடுக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வரணும்னு மற்றவங்க குடும்பத்தை சாப்பாடில் என்ன பண்ணாதீங்க. தப்பு அதெல்லாம். உண்மையான கிறிஸ்டியனாக வாழுங்க. அல்லேலூயா. மாமியாருங்க மருவங்க மேலே மகன்கிட்ட அநியாயமான வார்த்தைகளை சொல்லி குடும்பத்தை மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே சண்டை மூட்டுறது. இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது. மருமகம் அம்மாவங்க மேலே பழிய போடுறது. அதுக்கு தான் இந்த டென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு தான் செப்பரேட் வீட்டுக்கு அனுப்புறது. புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, அம்மா விட்டு அப்பா விட்டு பிரிக்கிறேன். அப்படியெல்லாம் அப்பா விட்டெல்லாம் பிரிக்கிறதுல சண்டை வருதுன்னு தான் பார்க்குறோம், வேறு எதுவுமே இல்லை. தூரமாக இருந்தால் கூட அன்பாக இருக்கலாமே, யார் சொன்னது இல்லைன்ட்டு? கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகுது. சில பேர் அநியாயமாக கடவுள் சொல்லுவாங்க. நான் கடவுளுக்கு எவ்வளோ பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க கடவுளுக்கு? கடவுளுக்கு யாரும் எதோ பண்ண முடியாதுப்பா. கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியும்? என்ன பண்ணீங்க கடவுளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் சொல்ல, நான் கடவுளுக்கு ஊழியம் பண்ணேன். நீங்கள் பண்ணல, அவர் உனக்குள்ளே வந்த தொட்டா ஊழியத்தின் ஆசையை கொடுத்தார். கடவுளுக்கு யாரும் எதோ பண்ண முடியாதுமா. கடவுளுடைய ஆவி உனக்குள்ளே வந்தால் தான் கடவுளுடைய ஆசையை உனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி அநியாயமான உலகத்தில் நியாயமாக வாழ கற்றுக்கங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வேலையிலேருந்து மேலே நீங்கள் மேலே போகணுன்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கொலிக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி காசு நிற்காது. கஷ்டப்பட்டுதே நிற்க மாட்டேங்குது. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு அவங்களுக்கு கிரெடிட் இருக்கலாம், லோன் இருக்கலாம், வாடகை இருக்கலாம், அவங்கள வேலையிலேருந்து எடுத்துகிட்டு வேண்டாம். அந்த சாபம்லாம் நல்லா இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, இவங்க எல்லாருமே உனக்கு அநியாயம் பண்ணாலும் நான் உனக்கு நியாயமாய் செய்வேன், நான் உனக்கு மறக்காம செய்வேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நான் பட்ட கஷ்டத்துக்கு எங்க அப்பா எனக்கு செய்வார், எங்க அப்பா ஏசப்பா எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்களும் செய்யுங்க. அவங்க செஞ்சு பாருங்க. அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு பரவாயில்ல, உனக்கு கடவுள் செய்வார். நம்ம சபையில் இருக்கிறாங்கம்மா, பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டுக்கிறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் விட்டுட்டுக்கிறாங்க. கர்த்தர் வளர்த்துன்னுக்கிறாரு அவங்களெல்லாம். கை விடல. யார் சொன்ன இந்த கை விட்டதுன்னு? கை விடுற மாதிரி தான் நானே பைபிள் எடுத்துன்னு இருக்க மாட்டேனே. ஏன்னா என்னை எல்லாரும் கை விட்ட பிறகு தானே இவர் கையை பிடிச்சார் எனக்கு. ஆமென். இப்போ கையை மாற்ற முடியல, வாழ்க்கையை பிடிச்சி நடத்தினுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் தைரியமாக சொல்கிறேன், உன்னை எல்லாரும் மறக்கலாம், நீங்கள் பண்ண நன்மையை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமென். சில பேருக்கு இரவும் பகலும் நீங்கள் ஓடிக்குவீங்க, உங்களுக்கு கூட அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. அவங்களுக்காகவே உங்கள் மைண்டு ஓடின்னு இருந்துச்சு. பட் உங்கள் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டு, அநியாயமாக உன் மேலே பழியை போட்டு பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? பரவாயில்ல, விடுங்க. நன்மையை விதைக்கிறவன் நன்மையை அறுவடை செய்வான், தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுவடை செய்வான். ஸோ டோன்ட் வரி அபவுட் தெம். God is a justice God, man. அல்லேலூயா. அவர் தராசெல்லாம் காசுக்கெல்லாம் போவாது. என்ன தான் வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி நான் நல்லது பண்ணேன், ஆண்டவர் செயலை தான் பார்க்குவார். நீ எப்படி இருந்தால் அப்படி தான். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நல்லது பண்ணினே வாங்கல, உங்களுக்கு நல்லது தான் ஆண்டவர் செய்வார். மனுஷன் செய்கிறானோ இல்லையோ, கடவுள் செய்வார் உனக்கு. எவ்வளோ பேர் செஞ்சுருக்கிறார் ஆண்டவர் அந்த மாதிரி. பாருங்கள், 20 பேரில் நான் உண்மையாக ஓடின ஆண்டவருக்கு. அவங்க காணிக்கை தசம பாகம் இடம் கொடுக்குறாங்களா, சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் அதெல்லாம் பார்த்துருந்தே இல்லை பிரதர். இனி வரைக்கும் என் மனசில் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட வந்ததே இல்லை. இனி வரைக்கும் வந்ததில்லை. எனக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை, நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்த்தார், இன்னைக்கு ஆசீர்வச்சிருக்கிறார் என்ன. ஆமென். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு உங்களை கூட பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்குவார்.
தைரியமாக போ, தைரியமாக செய்யுங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. அண்ணா, ஐயோ என் பெத்த புள்ளையே அப்படி பண்ணிடுச்சே, நான் எப்படி திருப்பி நல்லது பண்ணுவேன்? வேண்டாம். இல்லை, நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்யணும். என் புருஷனே இப்படி பேசிட்டாரே, இல்லை நீங்கள் செய்யணும். என் கணவனை எப்படி பேசிட்டாங்களே, இப்படி தான் செய்யணும். என் மனைவியை எப்படி பண்ணிட்டாங்களே, நீங்கள் இப்போ தான் செய்யணும். அவங்க பண்ணலன்னா பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. He will not forget how hard you have worked for him. யாருக்காக இந்த வேலை செஞ்சீங்க? கடவுளுக்காக. And how you have shown your love to, எப்படி நீங்கள் தேவன் மேலே அன்பை காட்டினீங்களோ, by caring for other believers. By caring for other believers. ஓடி ஓடி பார்த்துக்குவீங்க, அவங்களுக்கெல்லாம் கேர் பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் பாஸ்டருங்களுக்கு ரொம்ப அடி. இதெல்லாம் பாஸ்டருங்கெல்லாம் பயங்கரமாக வாங்கியிருக்கிறாங்க. நாங்களாம் ரொம்ப பயங்கரமாக வாங்கியிருக்கிறோம். அடிப்பட்டு உள்ளே வருவாங்க, காயத்தை ஆற்றி அவங்களுக்கு இந்த டைப்பரெல்லாம் மாற்றி அவங்க கலீஜெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். ரெடி ஆகிட்ட பிறகு எப்படி பேசுவாங்கன்னா, நம்மளுக்கே பேச்சு கற்றுக் கொடுக்குவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பேச்சை கற்றுக் கொடுத்தீங்க, இப்போ யாருக்கு பேசி காட்டுறாங்க? உங்களுக்கே பேசி காட்டுறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும், உங்களுக்கு ஃபிசிக்கலி, எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல். ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் கேட்குவாங்க, பிரதர் ஒரே ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். வேலைக்காக ப்ரேயர் பண்ண பிறகு அவங்க வேலையை காட்டிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். கல்யாணம் ஆகிற வரைக்கும் சபையில் இருக்குவாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு திஸ் சர்ச் இஸ் நாட் குட். This pastor speaks very rude pa. That pastor nice, he nicely puts butter. He is putting butter, but what is there in the hand? Butter தான் மேலே போட்டுங்கிறார். கையில் என்ன வச்சுங்கிறாரு? கத்தி. பட்டரை பார்த்த நீ கத்தியை பார்க்கல. நாங்கள்லாம் அப்படி இல்லை, சத்தியத்தை பேசுகிறோம், கேளு, திருந்தாதப்போ. we don't care about it. சத்தியத்தை அறிவீர்கள். கடைசியில் நான் எழுதி தரேன், எல்லாரும் சத்தியத்துக்கு தான் வந்தே ஆகணும். அங்கே தான் எல்லாரும் என்ன மாதிரி மாய ஊழியக்காரன் பண்ணின்னு இருந்தாலும் இங்கே வந்தே ஆகணும். ஏன்னா சத்தியம் ஒன்றைத்தான் கடவுள், சத்தியம் ஒன்றைத்தான் நிலைத்து நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. But I want to tell you today, don't stop doing good. நல்லதை பண்ணுறதை நிறுத்திடாதீங்க, செய்யுங்க. பாருங்க, எனக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணார், நானும் ஊழியத்தை விட்டு இருக்கலாம் இல்லையா? விட்டுக்கலாமா? விட்டுக்க கூடாதா? விட்டுக்கலாம். எனக்கு எவ்வளோ துரோகம் நடந்துக்குது பிரதர். 1-2 இல்லை. ஏன்னா நல்லவங்களை இந்த உலகம் வாழ விடாது இல்லையா? நல்லவங்களை இந்த உலகம் அவ்வளோ ஈஸியாக வாழ விடாது. அவங்க மேலே மெதிர்ச்சி வேணுந்தான் வெளியே போகிறதுக்கு பார்க்குவாங்க, தவிர அவங்க கூட நிற்கணும்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சொந்த போயிடாதீங்க. நம்மளை மறக்காமல் கூலி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்வாங்க. சில ஒய்ஃபுங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அவ்வளோ உதவுறீங்களா, அவ்வளோ உதவுறீங்களா, இதை பார்க்கலாம், உங்கள் கிட்னியை எடுத்து கொடுங்க. அப்படியெல்லாம் அநியாயமாக பேசாதீங்கம்மா. பிரதர்ஸுங்களும் சொல்கிறேன், அநியாயமாக அந்த மாதிரி பழி போடாதீங்க. பைபிள் சொல்லுது, எல்லாமே ஒருத்தரால் செய்ய முடியாதான். 2 பேர் இருக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? உங்கள் கண்ணில் இருக்கிற ஆளுக்கு மற்றவங்க பார்த்த பேருக்கு சொல்லலாம். அதுக்கு தான் 2 பேர். அதுக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வச்சிருக்கிறார். ஒருத்தர் கீழே விழும் போது ஒருத்தரை தூக்கணும். ஆனால் இங்கே எங்கே தூக்குறாங்க? இன்னும் போட்டு மிதிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் வீட்டில் சமாதானம் கெட்டு போகிறதுக்கு காரணம் கடவுள் இல்லாத ஏறார். நீதி உள்ள நியாயாதிபதியின் பிள்ளைங்க நீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்துக்கலாம், எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டாங்க பிரதர். எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், அவங்க மறக்கலை. டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் இல்லையா? டைம் ஆயிடுச்சு. அவங்கவுங்க டைமுக்கு அவங்கவுங்க போய் சேர்ந்துருவாங்க. இந்த புறா எப்படி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அது ஓனர் வீட்டுக்கு போய் உக்காருதோ, அந்த மாதிரி அவங்க ஓனர் வீட்டில் போய் உக்காந்துருவாங்க. சில அம்மாங்கெல்லாம் நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, யாரும் இல்லை பிரதர், பைபிளை சரியாக படிமா, அவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். என் வீடு அப்படியே புள்ள குட்டியாக இருந்துச்சு பிரதர். குட்டியாக இருக்கும்போது எல்லாம் அப்படி தான் இருக்குவாங்க.
வந்துட்ட பிறகு போயிடுவாங்க. பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. யாருனால கொடுக்கப்பட்டது? தேவனால கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு திரும்பி தேவன் கேட்கும் போது கொடுத்துடணும். நீங்கள் தேவன் கொடுத்தார், தேவனே கேட்குவார். அது எப்போ கேட்குவார்னா கல்யாண டைமில் கொடுத்துரு, அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துரு, அவங்க ஒய்ஃப் கொடுத்துருன்னு சொல்வார். ஃபீல் பண்ணாமல் அனுப்புங்க. அது உங்கள் குழந்தை இல்லை, அது கர்த்தர் நம்மளுக்கு வளர்க்க வைத்தது. எங்கள் ஒய்ஃபுக்கு இப்போவே என் குழந்தைய பார்த்து நான் சொல்லின்னு இருக்கேன். எங்கள் ஒய்ஃப் இப்போவே கேட்குறாங்க. நான் இப்போவே ரெடியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்போ நீ எனக்கு தெரியும், ஏன்னா நான் மனுஷங்களை பார்க்குறேன், நீங்களாம் ஒழிஞ்சிட்டு வரீங்க. உங்களை ரெடி பண்ணுற எனக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்கணும். அதனால் நான் இப்போவே ரெடி ஆகிட்டுக்கிறேன். மை சைல்டு பிலாங்ஸ் டு காட். கடவுள் யாரை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் கையை பிடிச்சி என்ன பண்ணோம்? அந்த கை பிடிக்கிற வரைக்கும் என் கையை பிடிக்கும். அது கை பிடிச்ச பிறகு அவங்க கையை பிடிச்சி நான் கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. ஆனால் கடைசி வரைக்கும் என் கையை ஒருத்தர் பிடிச்சின்னு இருக்கிறார். அவர் தான் என் இயேசு ராஜா. அல்லேலூயா. அது எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு எனக்கு எந்த கை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆமேன். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமேன்? அல்லேலூயா. ஆமாம் பிரதர், இங்கே ஒரு ப்ரேயர் நடத்தியிருந்தேன் பிரதர். இங்கே அந்த தரக்கன் ஹாலில், இப்போ பேப்டிஸ்ட் அது ஹாஸ்பிட்டல். அது அந்த ப்ரேயரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் பேசிக்கிறாங்க தெரியுமா? அநியாயமான ஜனங்கப்பா. ஐயோ, நான் ஆண்டவரை அப்போ தான் பார்த்து கேட்குவேன், எப்படி ஆண்டவரே நீ ஊழியம் பண்ண வந்து? டேய், உனக்காக நான் எல்லாம் அடி வாங்கினடா, இது கூட வாங்க மாட்டியான்னு கேட்குவார். சரிப்பா, ஓகே. இன்னொரு இடத்துல ப்ரேயர் பண்ணியிருந்தோம், ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க, சவுண்டு ஜாஸ்தி வருதுன்ட்டு. ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஆண்டவரை உனக்காக ஊழியம் பண்ணும்போது இப்படியெல்லாம் ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் வரவே இருக்கிறாங்க, ஒரு நாள் துரத்துறாங்க. அப்படின்னா பரவாயில்ல, தொடர்ந்து நீ பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். மறக்காமல் செஞ்சுக்கிறார் பிரதர். இன்றைக்கி இந்த சபை வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் கூட மறக்காமல் ஒருத்தர் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட இவ்வளோ அடியின் மத்தியில், துரோகத்தின் மத்தியில், அநியாயத்தின் மத்தியில், இப்படியாப்பட்ட ஜனங்க மத்தியில் கூட நீ இன்றைக்கி உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் மறக்காம உன்னை நடத்துகிறபடியால் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. எத்தனை பேரை நம்புறீங்க? நல்ல கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நியாயமான தேவன் அவர். நீ பட்ட கஷ்டத்தை கூலியை தருவார். சபை கூட சும்மா தரல பிரதர். எனக்கு நான் பட்ட கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் காணிக்கை தசம பாகலாம் தரீங்களே, இதெல்லாம் ஒரு காலத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சவன் நான். கேட்டு பாருங்கள், எங்கள் ஊழியத்தில் வந்த பசங்கள்லாம் கீழே கூட இருக்கிறாங்க. இப்போ தான் கீழே நெளிந்தேன், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன், வாப்பா சர்ச்சுக்குன்னு. என்னுடைய காரை எடுத்து நானே கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டு நானே வீடு வீடாக போய் கூப்பிட்டுன்னு போவேன். யாருக்கிட்டேயும் காசு கேட்க மாட்டேன். ஒரே என் கடவுள் மேலே எனக்கு அன்பு. இப்போ எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்கள்லாம் உங்கள் காணிக்கை தசமமாக எனக்கு தரீங்கன்ட்டு. அதை கடவுள் எனக்கு கொடுக்க வைக்கிறது, அவ்வளோதான். ஏன் தெரியுமா? என்னை மறக்காமல் என்னை நடத்துகிற தேவன் அவர். நீ கூட கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறமா தேவனுடைய காரை வந்துடுச்சுன்னா யார் தயவோ இல்லை, அவரே நடத்தின்னு போயிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை அநியாயமாக உங்கள் மனசை ஒடிச்சிட்டு இருக்கிறாங்களா? சில ஆக்ஷன்களெல்லாம் பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக அவங்ககிட்ட இருக்குவாங்க. இப்போ நீங்கள் அப்படி வரேன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணுறாங்க? வண்டியை திருப்பிக்கின்னு ஓடுறாங்க. பரவாயில்ல, ஓடட்ட விடுங்க. அநியாயமான ஜனங்க இல்லைங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், வி ஹாவ் அ காட். எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி, எனக்காக பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லி நீ சும்மா இருறா, நீ சும்மா இருமுகோ, நான் உனக்காக என்ன பண்ணுறேன்? யுத்தம் செய்கிறேன். சும்மா இருந்த அன்னைக்கு இந்த தாடியை வச்சுன்னு நீ ஊழியம் பண்ணலாமான் இதை பண்ணின்னுங்கிறாருன்னா இன்னும் பெருசாக பண்ணுவார். உனக்கு தெரியல தான் வந்து பாருன்னு நான் என் கடவுள் உயிரோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் பிரதர், ரொம்ப உண்மை. உனக்கு சாப்பாடு போடுறதுல உண்மை, உன்னை வளர்க்குறதுல உண்மை, உனக்கு கூலியை கொடுக்கறதுல உண்மை, உனக்கு பலப்படுத்துறதுல உண்மை. ஏன் உன் பலவீனத்தில் உன் கூட நிற்கிறதுல அவர் உண்மையாக இருப்பார். இந்த உலகத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க, கர்த்தர் நிற்குவார் உன் கூட. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அநியாய ஜனங்கள்லாம் ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அப்படியே டக்குன்னு பிளேட் மாற்றுவாங்க. அப்படியே முன்னாடியே வந்தீங்க, இப்போ தாப்பா நினச்சி உங்க பற்றி பேசிங்கிறேன்னுவாங்க.
கப்புன்னு ஒரு பிளேட்டு போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப போட்டுக்கிறாங்க. ஏச உஷாராரா அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் குற்றவாளின்ட்டு எவிடென்ஸே இல்லாமல் உங்களை குற்றவாளியாக மாற்றிடுவாங்க. அநியாயமான ஜனங்க. அதுக்கு ப்ரூஃபே இருக்காது, அதுக்கு நீங்கள் தான் ரீசன்ட்டு. ஆனால் அவங்க நிரூபித்து சொல்லுவாங்க, இவங்க தான் அது, இவங்க தான் பண்ணாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஜீசஸ்க்கு இப்படி தான் பண்ணாங்க, ஏசப்பாக்கு இப்படி தான் பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க ஆண்டவரை சிலுவையில் போடுறதுக்கு முன்னாடி? திருடனாங்க அவரை, இவரை சாவடிங்கன்னாங்க. அநியாயமான ஜனங்க. அவர் கூட சாப்பிட்டுவன் யூதாசு, அவர் தட்டிலே சாப்பிட்டான். ஆனால் ஆண்டவரை முத்தம் கொட்டு காட்டி கொடுத்தான். அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் பிதா பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஆமாம், செத்தாரு. பைபிளில் சொல்லுது, என் உயிரை யாரும் எடுக்க முடியாது, நானே ஒப்பு கொடுத்ததோட தான் என் உயிரை எடுத்தாங்கன்ட்டு. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போனா யோசிச்சு பாருங்க, அவர் சொன்னதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரு நாள் உள்ள இருப்போம், ஒரு நாள் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல என் அவமானத்துக்கு பதிலா எனக்கு நன்மையும் கிருபையும் ஆண்டவர் தருவார். ஆமென். என் மேல சொன்ன எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா நான் யாருன்னு அவரே பேசுவார், நான் பேச மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. சில பொண்ணுங்கள்லாம் சொல்லும், எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே பிடிக்காதுன்னு. யாருன்னா லவ் பண்ணிட்ட பேருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கா இல்லையா? அப்போ அவங்க குழந்தை சொல்லாதவா? சொல்லவா சொல்லாதா? அன்றைக்கி ஒரு பொண்ணு சொல்லிச்சா, அவங்க பாய் ஃப்ரெண்டை ஃபோனில் பேசிக்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, திஸ் லேடி டஸ் நாட் ஹேவ் சென்ஸ் ஒன்லி மென். யாரை? அவங்க அம்மாவை. இவங்களுக்கு புத்தியே இல்லைப்பா, பேசின்கிற கூட மேனேஜ் இல்லாமல் திட்டின்கிறாங்க. அடிச்சுக்கிறான் பாரு மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகிட்ட பேருக்கு. அப்போ தான் அம்மாவுக்கு சென்ஸே வந்துக்குது. அம்மாங்களே கவலைப்படாதீங்க, நீங்கள் புத்தி கற்றுக்கலனா நம்ம அப்பா வச்சு வச்சு செய்வார், உனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. கஷ்டப்படாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் தூக்கின்னு போயிடுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, அவங்க ஒன்றுமே இல்லாத போது யாரும் எடுத்துன்னு போயின்னு, அவங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு லெவலில் நிற்க வைக்கும் போது ஒருத்தர் எடுத்துன்னு போயிடறாங்களா, பயங்கரமான கோபம் உங்களுக்கு. அதுக்கு தான் மருமகவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது தான் பையனை தூக்கின்னு போயிடுச்சு. இல்லைம்மா, அது போகிற டைம் வந்துடுச்சு, அவங்களுக்கு அனுப்பி விடு, மறக்காமல் ஆண்டவர் உனக்கு செய்வார். இந்த கடவுளுக்காக தானே செஞ்ச, கடவுளுக்காக தானே பட்ட கஷ்டம், கடவுளே உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. என்னை மறக்காமல் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. யார் வேணதெல்லாம் மறக்கலாம் பிரதர், அவர் சைடில் மறக்க மாட்டார். உனக்கு சவாலாக சொல்கிறேன் நான், உங்களுக்கு தைரியமாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 வேளை சோறு, நல்ல மான மரியாதைக்கு ஒரு துணி, ஒரு வீடு, உன்னை வளர்த்து எடுக்கிறவர் என் தகப்பன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பைபிள் சொல்லுது, a God is not a God of favoritism. ஃபேவரட்டிசம்னா என்ன தெரியுமா? 4 பிள்ளைங்க இருந்தால் அவங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க. அம்மா சொல்லுவோம், எனக்கு லாஸ்ட்டு பிள்ளை ரொம்ப இஷ்டம். அப்பா சொல்லுவார், எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை இஷ்டம். நடுவில் இருக்கிற 2 பிள்ளைக்கு யாருமேலே இஷ்டம் இல்லை. சில அம்மாங்களுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப அம்மாங்க நான் பார்த்துக்கிறேன், தரத்தில் பிள்ளை மேலே தான் ரொம்ப இஷ்டம். தரத்தில் நம்பர் 1 இருக்கும். அந்த அம்மாவுக்கு சொல்வேன், ஏமா அப்படின்னா, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் பிரதர். ஆனால் அந்த குடும்பத்துக்காக ஒருத்தர் ஓடின்னு இருப்பான் பாருங்க, ராவும் பகலும். இவன் மேலே, இவன் பற்றி எனக்கு கவலையே இல்லை பிரதர். ஏம்மா கவலை இல்லைன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவன் எப்படின்னா பொழிச்சிக்குவான் பிரதர்,
இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதவா இவன் இருக்கிறா? ஒன்றும் தெரியாத நினைக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி பட்டன் ஆன் பண்ணால் நீங்கள் என்ன மாதிரி தலை ஆட்டுவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த பட்டனை டச் பண்ணுறாங்க அவங்க. சில அம்மாங்களாம் சொல்லுவாங்க, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, ஒருத்தர் ராவோ பகலோ கஷ்டப்பட்டங்குவாங்க, அவங்கள பற்றி பேசாதுங்க. கபாபு இல்லை இவங்களுக்கு, ஒழிச்சிட்டு வரவனுக்கு கபாபு இல்லை. அநியாயமான தாயே, மன திரும்பு. உன் பிள்ளை எதனா ஒழிச்சு போட்டானா அவன் காசை சாப்பிட்டு அவன் மேலே பழி சொல்லாத. பெத்த தாய் தானே நீ. அவன் காசு கொடுத்தா சாப்பிட்றது தானே, உனக்காக ரத்தத்தை சிந்தி எடுத்துன்னு வராங்க. மதிக்க கற்றுக்கங்க, உண்மையான கிறிஸ்தவனா வாழ. அல்லேலூயா. என் பையன் கெட்டு போயிட்டான் பிரதர், கெட்டு போயிட்டான்னு அவன் பண்ண இஷ்டத்தில் அவன் கெட்டு போனான். உனக்கு குடும்பத்துக்காக உண்மை ஓடுறானே அவனை மதிக்க கற்றுக்கங்க. பொண்ணுங்களை பார்த்து சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன், உன் குடும்பத்துக்காக ஓடுற பொண்ணுங்களை அம்மா அப்பாங்க சொல்கிறேன், ஃபேவரட்டிசம் காட்டாதீங்க. குடும்பத்தை இதுக்கு தான் சண்டை வரும், அதுக்கு தான் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானம் இல்லை. காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் ஃபேவரட்டிசம். யாருக்கும் அவர் ஃபேவரட் எல்லாம் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குவார். ஒருத்தர் வேலை காலையில் கூப்பிட்டாரு, ஒருத்தர் 5 மணிக்கு கூப்பிட்டாரு. 5 மணிக்கு போனவனுக்கு ஒரே சேலரி கொடுத்தாரு, 9 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே சேலரி தான் கொடுத்துருந்தேன். சில அம்மாங்கெல்லாம் பார்த்துக்கிறீங்க, 2 பீஸ் கபாப் கிச்சனில் ஒழிச்சு வச்சுட்டுக்கோங்க. யாருன்னா அவன் வரா, இதுக்கு பாதி கொடுங்க. வேண்டாம்மா, ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா மனசை ஒஞ்சிடும். எல்லோரும் நல்லா ட்ரீட் பண்ணுங்க. நீ வணங்குற கடவுள் நியாயாதிபதி, உண்மை உள்ளவர்னா நீயும் அப்படி தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆனால் நீங்கள் இப்படி செய்யும் போது உலகம் உங்களை பகைக்கும், கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை மறக்காம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பல விஷயங்களை எழுதின்னு வந்திருக்கிறேன், பட் டுடே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் பை திஸ். நீங்கள் பண்ண நல்ல காரியத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். அவர் ஃபேவரட்டிசம் பார்க்குறது இல்லைப்பா. அவர் சர்ச்சில் வந்துக்கிறவங்களுக்கு மொதல் இடம், லேட்டாக வந்துங்க இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஹி லவ்ஸ் எவ்ரி ஒன். அவருக்கு எல்லாருமேலே இஷ்டம். கொஞ்சம் மன திரும்பினா ஃபாஸ்ட்டாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், கொஞ்சம் லேட்டாக பண்ணால் லேட்டாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்கள் நல்லது பண்ணிக்குவீங்க, மறந்துட்டுக்கலாம். டோன்ட் வரி, ஜீசஸ் இஸ் தேர். தகப்பனுக்கிறார், மறக்காமல் செய்வார். ஆமென். இன்றைக்கி பாருங்களேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் இருந்த பிரதர், இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் இந்த நான் ஊழியத்தில் வரும்போது இன்னைக்கு எல்லாம் ஏசப்பா கொடுத்துக்கிறார் பிரதர். காரணம் ஏன் தெரியுமா? எனக்கு மறக்காமல் நடத்துகிறார் அவர். அல்லேலூயா. பிரதாப் கேட்டேங்கிறியா? அல்லேலூயா. என்ன பண்ணிங்கிறப்பா? அத்தா மூலையில் உட்காரக்கூடாது, அந்த ஆவியெல்லாம் உட்காரும், புரியுதா? குழந்தைங்க வச்சுங்கிறவங்க குழந்தைய தயவு செய்து பார்த்துக்கங்க, சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தை கேட்க வரலன்னா வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. சபைக்கு வந்து வேஸ்ட்டுன்றேன், நீங்கள் அதோட கம்பளியை போட்டு தூங்கிட்டு இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, அநியாயமான இந்த உலகத்தில் உனக்கு நியாயம் படுத்துவாரா, மறக்காமல் உனக்கு செய்வார். பார்த்துக்கிறீங்களா? நல்லவங்களுக்கு கடவுள் எப்படின்னா அனுப்புகிறாரு. பார்த்துக்கிறீங்களா பிரதர்? கெட்டவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் வண்டி ஓடுதில்ல. ஒரு பிரதர் வந்து ஒரு தோசையும் ஒரு வாழைப்பழம் எடுத்துன்னு வந்து ஒரு அம்மா கொடுத்தாங்க. அந்த பிரதர் வாங்கிட்டு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்மா. அவர் சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ்மா, கடவுள் உன்னை நல்லா வச்சுருக்கிட்டோம்மா அப்படின்னா. அந்த அம்மா சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் எங்கே இருந்தீங்க? எனக்கு 85 வயசுமா, எனக்கு 3 பிள்ளைங்கம்மா. என் 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கட்டிட்டேன், பஸ்ஸு ஓட்டின்னு இருந்தேன், கொஞ்சம் கண்ணு பார்வை கம்மி ஆயிடுச்சு, அதனால யாரும் இல்லை பார்க்குறதுக்கு, தான் கோயில் வாசலில் உக்காணிக்கிறேன், கடவுள் எதனா செய்வாருன்னு நம்பிக்கையோடு உக்காணிக்கிறேம்மாண்ணா. ஆமாவாப்பா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். பாருமா, கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு, நீ நல்லா இருமான்ற. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு, நான் ரெகுலராக உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு வரேன் அப்படி. பார்த்தியா, பெத்த புள்ளிங்க பார்க்கலன்னா கூட நல்லவங்களுக்கு கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இல்லாதாலும் உனக்கு கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். எலியா எவ்வளோ தூரம் இருந்தாலும் கர்த்தர் எலியாவை தேடி அப்பமும் தண்ணியை கொடுத்து ஊழியத்தை கொடுத்தார். அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், சோர்ந்து போயிடாதீங்க. டோன்ட் பி டயர்ட், அப்செட் ஆகிடாதீங்க.
போதாண்டவரை இனிமேல் இல்லை, செஞ்சுனே இருங்க, உனக்கு ஏற்ற நேரத்தை கர்த்தர் செய்வார். சும்மா செக் பண்ணி பாருங்க, உங்களை வளர்த்தனே இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அப்படியே உக்காந்து இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க மாட்டேன், நல்லா கையை தட்டி. என்ன கேட்டீங்கன்னா, ஏமாறுறவங்க மேலே போகிறாங்களா ஏமாத்துறவங்க மேலே போகிறாங்களா எனக்கு தெரியல, ஆனால் ஏமாறுறவங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறான். பார்த்துருக்கிறீங்களா? ஏமாறுறவங்க நம்மளாம் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறோம். ஏன் தெரியுமா? நம்மளை உயர்த்துறவர் கர்த்தர் மறக்காமல் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அதனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், யூ ஹாவ் அ காட். உனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், உன்னை மறக்காமல் நடத்துவார். நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தை திரும்பி தருவார் உனக்கு. இந்த சபைக்கு ஓடி வந்தீங்க பார், காலையில் எந்திரிச்சு இது கூலி வச்சிருக்கிறார் வெளியே உனக்கு. உன் கஷ்ட டைமில் இது என்னன்னு கர்த்தர் காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ காணிக்கை கஷ்டப்பட்ட காணிக்கை எடுத்துன்னு தேவனுடைய காணிக்கை பெட்டியில் போடுற இல்லையா, அதுக்கு என்னன்னு கர்த்தர் உனக்கு காட்டுவார். உலக வேணும் தான் நீ கொடுத்து மறந்துருக்கலாம், கர்த்தருக்கு செஞ்சது ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டாரியா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை மறக்காதவர் தகப்பன் இருக்கிறார். ஆமென், ஆமென். கடைசி வரைக்கும் மறக்காம நடத்துவார் பிரதர். தைரியமா இருங்க. நான் உயிரோடு எப்படி இருக்கிற வரைக்கும் என்னை யார் நடத்துவான்னு மாற்ற கேட்காதீங்க. சவாலாக சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்னை வளர்க்கிறவர் என் கர்த்தர் இருக்கிறார், என்னை மறக்காத ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா.